அமலாக்கத்துறை ரேடாரில் சிக்கிய நடிகை. ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. நடிகைக்கு வாரி இறைக்கப்பட்டு டாஸ்மாக் ஊழல் பணம். டாஸ்மாக் மெகா ஊழல் தொடர்பான விசாரணை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதில் டாஸ்மாக் தலைமை அதிகாரி விசாகனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் உதயநிதி ஸ்டாலினின் நெருங்கிய நண்பர் ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கர் இருவரும் சிக்கியுள்ளனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் டவுன் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரனின் வீட்டில் சில நாட்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டது. இதில் தனுஷ், சிம்பு, சிவகார்த்திகேயன் போன்ற நடிகர்களுக்கு ரொக்கமாக பல கோடி ரூபாய் கொடுத்ததற்கான ஆவணங்களை கைப்பற்றியது அமலாக்கத்துறை. ஆகாஷ் பாஸ்கரன் தனுஷை வைத்து இட்லி கடை, சிம்புவை வைத்து STR49, சிவகார்த்திகேயனை வைத்து பராசக்தி போன்ற திரைப்படங்களை தயாரித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரத்தில் ஆகாஷ் பாஸ்கரனை அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் ஆகாஷ் பாஸ்கரன் தற்போது தலைமறைவாகிவிட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரத்தில் தொழிலதிபர் ரத்தீஷ், விக்ரம் ஜூஜு உள்ளிட்ட திமுகவுக்கு நெருக்கமான முக்கிய புள்ளிகளின் பெயர்களும் அமலாக்கத்துறை வளையத்தில் சிக்கியுள்ளது. டாஸ்மாக் விவகாரத்தில் முக்கிய புள்ளியாக கருதப்படும் தொழிலதிபர் ரத்தீஷின் மது விருந்தில் சில வாரங்களுக்கு முன்பு டிராகன் பட நடிகை கயாது லோகர் கலந்து கொண்டதாக அரசியல் விமர்சகர்கள் மிகப்பெரிய பரபரப்பு குற்றச்சாட்டுக்களை கூறியுள்ளனர். மேலும் இந்த மது விருந்தில் இயக்குனரும் நயன்தாராவின் கணவருமான விக்னேஷ் சிவனும் கலந்து கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இது சினிமா வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொழிலதிபர் ரத்தீஷ் தற்போது தலைமறைவாக உள்ளதாகவும் செய்திகள் பரவி வருகின்றன. இந்த நிலையில் இந்த ஊழல் தொடர்பாக புகாரில் நடிகை கயாது லோகர் பெயர் சிக்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் பிடிபட்ட நபர்கள் கயாடுவின் பெயரை கூறியதாக தெரிகிறது. அந்த வகையில் இதயம் முரளி மற்றும் STR49 ஆகிய 2 படங்களில் நாயகியாக நடிக்க உள்ள கயாது லோகருக்கு ஒரு பெரும் தொகை சம்பளமாக வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த 2 படத்தின் தயாரிப்பாளர் தற்பொழுது அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருக்கும் ஆகாஷ் பாஸ்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இது தொடர்பாக நடிகை கயாது லோகருவை விசாரணை நடத்த அமலாக்கத்துறை திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் தலைமறைவாக இருக்கும் ரத்தீஷ் நடத்திய இரவு விருந்துகளில் கலந்து கொள்ள கயாது 35 லட்சம் ரூபாய் வரை வாங்கியதாக தகவல்கள் கூறுகின்றன. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் ஆகாஷ் பாஸ்கர் தயாரிப்பில் ஒப்பந்தமாகி இருக்கும் நடிகர் நடிகைகளுக்கு சம்மன் அனுப்பி அமலாக்கத்துறை விசாரணையை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் நடிகை கயாது லோகர் தற்பொழுது அமலாக்கத்துறை ரேடாரில் சிக்கி அவரை மிக தீவிரமாக அமலாக்கத்துறை கண்காணிக்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் விரைவில் அவருக்கும் சம்மன் அனுப்பி அமலாக்கத்துறை விசாரணை நடத்தினால் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது. உங்கள் தின சேவல்